தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை, கிருபையை, இயேசுவை குறித்து, அன்பை குறித்து, அந்த கிருபைகளை குறித்து விசேஷமாய் பார்த்து கொண்டு வருகிறோம். 20வது வசனம், மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ரோமர் 5:20. பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமா பெருகிற்று. இந்த ஒரு வசனத்தை எடுத்து வச்சு, நீ பாவம் செய்ய 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 உனக்கு கிருபை பெருகும், அதனால நீ எப்படியும் பரலோகம் போயிருவ என்று கள்ளத்தனமாக ஜனங்களை வஞ்சிப்பதற்கு, மனதை குளிரப்படுத்துவதற்கு அநேகர் இந்த நாள்ல பிரசங்கித்து கொண்டு வர்றாங்க. கிருபை பாவம் பெருகினா கிருபையும் உனக்கு பெருகும், அப்ப கிருபை இருக்கிறபடியா நீ எப்பயும் பரலோகம் போயிருவ என்று பிரசங்கிக்கிறாங்க. ரோமர் 5:20. இப்படி பிரசங்கிக்கிறவன் அங்க ரோமர் 6ஆம் வசனத்துல தொடக்கத்துல சொல்லப்பட்ட காரியங்களை இவன் பார்க்கறது கிடையாது. ஒரு வசனத்தை பிடிச்சுக்கொண்டு அதுல தொங்குறது, அதையே பேசுறது. இப்படி சொன்ன பவுல் அங்க 6ஆம் அதிகாரத்துல 1வது 2வது 3வது வசனத்துல என்ன சொல்றன்னு இவன் பார்க்கறது இல்லை. இவன் அப்படி வேதத்தை படிக்கிறது இல்லை. கிருபை பெருகிட்டு, பாவம் பெருகிடத்துல கிருபை பெருகி, அது போதும் அவனுக்கு. அதுக்குத்தானே வேதம் படிக்கிறது. தான் எப்படியாவது இதுக்குள்ள ஒரு இருக்கிற வசனத்தை பிடிச்சு கொண்டு தான் எப்படியாவது வாழ்ந்து என்னத்தையாவது செய்து தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்து பரலோகம் போயிடணும். இதுக்காகத்தான் பிரசங்கம், போதனை, வேதத்தை தேர்றது, படிக்கிறது. அதே போல தண்ணி அடிப்பதுக்கு, குடிப்பதற்கு அதுக்கு வசனம் தேர்றாக்கள் உண்டு. பொய் சொல்றதுக்கு வசனம் தேர்றாக்கள் உண்டு. ஏமாத்திரத்துக்கு வசனம் தேர்றாக்கள் உண்டு. உண்மை இல்லாதபடி வாழுவதற்கு வசனம் தேடுறாக்கு உண்டு உண்டு. பாவத்துல பெரிய பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம் என்று பார்த்து தாங்க செய்கிற எல்லாம் சின்ன பாவம் என்று அதுக்கு வசனம் தேடுறாக்கள் உண்டு. இதுக்கு வேதம் ஒருத்தனுக்கு கொடுக்கப்படல. சத்தியத்தை சத்தியமா தேடணும், தியானிக்கணும், அதன்படி வாழணும். பரலோகம் கொண்டு போவதற்கு தான் வேதம் ஒழிய நீங்க செய்கிறதான காரியங்கள்ல தப்பிப்பதற்கு வேதம் கொடுக்கப்படல. அதை மறைத்து மூடுவதற்கு வேதம் கொடுக்கப்படல. நன்றாக ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். அப்ப இங்க கிருபை, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு, அதிகமாய் பெருகிட்டு என்று பவுல் சொன்னதை வச்சுட்டு, அப்ப நீ பாவம் செய்ய 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 உனக்கு கிருபை பெருகி கொண்டே இருக்கும். இப்போ கிருபை பெருகினா உனக்கு பரலோகம் தானே. இப்படி போதிக்கிற அநேக கள்ளர்கள், வேத புரட்டர்கள், ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் உண்டு. இப்படி சொன்ன பவுல் அங்க ரோமர் 6ஆம் அதிகாரம், இது 5:20, 6ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலே என்ன சொல்றாருண்டா, இதன் தொடர்ச்சியா, ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. நீ போதிக்கிற கிருபை பெருகும், அப்ப பாவஞ்சி எப்படியாவது போயிடுவோம் என்று இதை சொன்ன பவுல் சொல்றாரு, இப்படி கிருபை பெருகும் என்று இருக்கிறபடியா நீ என்ன பாவத்திலே நிலை நிற்கலாமா, வாழலாமா? கூடவே கூடாதே. ஏன் உனக்கு கிருபையை அவர் பாவம் செய்ய கூட்டி தராருன்னா, உனக்கு இப்ப இருக்கிற கிருபை காணாது நீ வெளியில வாரதுக்கு, நீ பாவத்தை விடுகிறதுக்கு. அதனால இன்னும் உனக்கு கிருபை தானே, எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து வெளியில வா. இதுக்குதான் உனக்கு கிருபை கூட்டி தாராரு. பாவத்திலிருந்து வெளியில வாரதுக்கு, மனம் திரும்புவதற்கு,
பரிசுத்தமாய் வாழுவதற்கு தான் கிருபை. நீ பாவத்துல நிலைச்சு நிற்பதற்கு கிருபை கிடையாது. நீ அப்படியே வாழ்ந்து சாவதற்கு கிருபை கிடையாது. சொல்லி பாட்டு ரோம 6:1-2 சொல்றாரு, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? நீதான் செத்துட்டியாப்பா பாவத்துக்கு. அவரோட பாவத்துல அடக்கம் பண்ணப்பட்டு நீ இப்ப உயிர் திறந்து புது மனிதனால இருக்கிற, மறுபடி பிறந்த இருக்கிற புது மனுஷனா இயேசுடைய ரத்தத்தினால, பாடுகள்னால, வார்த்தையினால. அப்ப அப்படிப்பட்ட நீ அதுல எப்படி பிழைப்ப? உனக்கு அது இருக்கவே கூடாது. அப்ப பாவம் பெறுகிற இடத்துல கிருபை என்னத்துக்கு பெறுகிறது? நீ பாவம் செய்ய ஆண்டவர் கிருபை தாரா, எப்படியாவது அந்த கிருபையை பிடிச்சு கொண்டு அந்த பாவத்துல இருந்து வெளியில வா, விட்டுவிடு, மனம் திரும்பு என்பதற்காகத்தான் தாராரு. ரோமர் 5:20 விளங்காட்டி ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2 படிச்சு பாருங்க. இதுக்குதான் வேதத்தை தேடணும், தியானிக்கணும், படிச்சு விளங்கி கொண்டு அது மாதிரி வாழுங்க. ஆவியானவர் நடத்துவாராங்க. ஆமென்.